வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சந்திப்பு, அதாவது சேலத்தில் மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கு வந்து அனுமதி வழங்கியுள்ளதாக வந்து தகவல் வந்திருக்குது. ஸோ அனுமதி வந்து பெறப்பட்டுள்ளது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சில நிபந்தனைகள், பல நிபந்தனைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 40க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் வச்சுருக்காங்க. ஸோ சேலத்தில் வந்து நடத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. 2 இடம் தேர்வு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு இடம் வந்து அனுமதி வழங்கியுள்ளதாக வந்து தகவல் வந்திருக்குது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து சேலம் வரது உறுதியாக இருக்குது. ஸோ வரும் February 13ஆம் தேதி வந்து சேலத்தில் வச்சு நடக்கிறதா அங்கே வந்து தளபதி அவர்கள் வந்து மக்கள் வந்து சந்திக்க போகிறாரு. என்ன பேச போகிறாரு எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நிபந்தனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 to 3 மணிக்குள்ளே வந்து நடத்தி முடிச்சிடணும். தளபதி அவர்கள் வந்து அங்கே பேசி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5000 மக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுள்ள தகவல் வருது. வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம தாவேக்கா வந்து அதை சொல்லுவாங்க, பெண்கள், கர்ப்பிணி, குழந்தைகள் வந்து பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி வந்து வயதானவர்கள் பங்கேற்றாலுமே அவங்களுக்கு வந்து வசதி தர மாதிரி தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தாவேக்கா வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. எவ்ரி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான முன்னெடுப்புகளுமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே மக்கள் வந்து தளபதி விஜய் மேலே கொடுக்குற அன்பும் பாசமும் பார்க்கும்போது தான் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ சேலத்து மக்கள் வந்து சந்திக்க போகிறாரு. வேறு லெவல் சம்பவம் காத்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது வெயிட்டிங்காக இருக்குது. ஏன்னா 2 கட்சியுமே பற்றி பேச போகிறார். ஆண்ட கட்சியும் ஆள்கின்ற கட்சி 2மே வந்து பேசுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால வந்து பயங்கரமான ஸ்பீச்சாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்க போகிறதுங்க வெயிட் பண்ணுவோம். ஆனால் டைமிங் தான் கொஞ்சம் யோசிக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 12 to 3 கொடுத்துருக்காங்க. செம்ம வெயிலாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற வந்து தாவேக்கா வந்து கண்டிப்பாக வந்து ஏற்பாடுகள் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. நல்லதே நடக்கும். கான்ஃபிடண்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம்.